வணக்கம் என் அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவு போடலாமா வேணாமான்ற யோசனையிலே இருந்தேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ போடுறது தான் சரின்னு சொல்லப்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் நெருங்கிட்டாலே யாராவது ஒருத்தர் கட்சியிலேருந்து வெளியே போகிறது, சீமானை பற்றி அவதூறாக சொல்கிறது, கட்சியில் கட்டமைப்பில்ன்றது, ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறது வாடிக்கையாகவே போயிடுச்சு. அப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுசாக வெளியே வந்திருக்கிறாரு சஞ்சீவிநாதன்றவர், சிவகங்கை தொகுதியை சேர்ந்தவர். அவரை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தார். எனக்குமே ஒரு மன உளைச்சல். இது என்னடா இது, கட்சியை நோக்கி புதுசாக வரவங்களுக்கு, புதுசாக அந்த கட்சி மேலே நம்பிக்கை கொண்டு வரவங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டிகளும் பேச்சுகளும் ஒரு பின்னடைவை தருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது. நான் இப்படி நினச்சது உண்மையாக பொய்யா, இல்லை கரெக்டாக சரியா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளார போகலாம். முதல்ல சஞ்சீவிநாதன் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு ஒன்றுனா பார்த்துருவோம். முதல்ல என்னென்னா, அவர் மாவட்ட பொறுப்பாளர்களை யாரையுமே மதிக்கிறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது அவருக்கு நியமித்த உறுப்பினர்களை எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கல. நான் சொன்ன ஆளுங்களை விட்டுட்டு அவர் இஷ்டத்துக்கு அவர் ஆளுங்களை போகிறார், வேறு ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு இங்கே போடுறாரு தொகுதியிலன்றது. ரெண்டு. மூணாவது யாராவது கட்சி விட்டு போனாலே மதிக்கிறதே கிடையாது, போயிடுச்சு உதிர்ந்த மயிரின்றாரு அப்படின்னு சொல்கிறது. மூணு. நாலாவது கட்சியில் ஃபுல்லாக நிதி வருது, அது எல்லாமே கரெக்டாக போய் சேரதே இல்லை, அவர் மொத்தமாக அவரே எடுத்துக்கிறார் நிதி எல்லாம் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் அவர் வைக்கிற மெயினான 4 குற்றச்சாட்டுகள். இந்த 4 குற்றச்சாட்டுகள் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக உண்மை கிடையவே கிடையாது. அவர் வச்ச ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஒண்டி தான் நல்ல விஷயம். அவர் வச்ச குற்றச்சாட்டில் நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் குடிக்க மாட்டான், எந்த போதை பழக்கம் கெட்ட பழக்கங்களும் இருக்காது, ஒழுக்கமாக இருப்பான், ஆனால் வாழ்க்கைக்கு இந்த மண்ணுக்கு உதவ மாட்டான்னு சொன்னார். அந்த முதல் சொன்னார் பார்த்தீங்களா, ஒழுக்கமாக இருப்பாங்க, அது உண்மை. ஆனால் இந்த மண்ணுக்கு உதவ மாட்டான்றது முற்றிலும் பொய். ஏன்னா ஒரு லட்சிய நோக்கத்தோடு இந்த மண்ணின் மக்களையும் இந்த மண்ணையும் மீட்டெடுக்கணும், நம்ம இனத்தையே காக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு போகும்போது சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும், சிலது நம்ம விலை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு சம்பாதிக்கிறதுக்காகவும், பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும், புகழ் சம்பாதிக்கிறதுக்காகவும், இதை வச்சு ஆதாயம் தேடிக்கலான்னு வரவங்களுக்குலாம் இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் அவங்க எதிர்பார்த்தது நடக்கலைன்னும் போது இந்த மாதிரி வெளியே அவதூறு குற்றச்சாட்டுகளை பரப்புகிறாங்க. அப்படி அந்த லிஸ்ட் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருந்தாங்க. இப்போ புதுசாக சஞ்சீவிநாதன் வந்திருக்கிறான்றது தான் முழுவதுமான உண்மை. இந்த வீடியோ போடலாமா, இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்றபோது நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு. 1 மணி நேரம் போகுது அந்த காணொலியை பாருங்கள். அதனோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு முழுவதுமான நிறைய கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு கிடச்சிரும். இதிலேருந்து பொதுவாக என்ன விஷயங்கள் தெரியுதுன்னா, இந்த கட்சியில் ஆதாயம் தேடிக்கிட்டோ, இல்லை புகழ் வெளிச்சம் தேடிக்கிட்டோ, இல்லை தன் சுயநலத்தை உள்ள ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியே இனத்துக்காக போராடுறேன், கட்சிக்காக போராடுறேன், நான் தமிழுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வெளி வேஷங்கள். ஏன்னா உண்மையாக கட்சிக்குள்ளார் இப்படி வரவங்க எல்லோரும் சேர்ந்து இணைந்து இந்த கட்சியை வழிநடத்திட்டு போகிற சீமானந்தன் தலைமையில் பின்னாடி அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி ஒத்துழைத்து வேலையை பார்க்குறாங்க. அதனால் நம்ம இதெல்லாம் தட்டி கழித்து ஓரம் கடைச்சிட்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாக்கு சதவீதத்தை முடிந்த அளவுக்கு எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போகணுமோ அதுக்குண்டான வேலைகள் தான் செய்யணும். அதில் எனக்கு முன்னோடிகளாக இது வீடியோ பதிவுகள் போடுறவங்களாகட்டும், கட்சியில் பயணிக்கிற பொறுப்பாளர்களாகட்டும், இல்லை கட்சியை பின்பற்றுறவங்களாகட்டும் யாரும் அதை நம்ப போகிறது கிடையாது. இதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன முரண்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கட்சியை, நம்ம கொள்கையை எப்படி வேகமாக வெகுஜன மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதோட நம்ம லட்சிய நோக்கமாக இருக்கணும். சின்னம் கிடைக்காத இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து வெகு விரைவாக ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை பின்பற்றுகிற அனைத்து நல்ல உள்ளங்களும் இதே எண்ணத்தோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.